உங்களோட இடுப்பு அடிக்கடி வலிக்குதா? இடுப்புல இருந்து பாதம் வரைக்குமே ஒரு மாதிரியான கொடைச்சல், நரம்பு இழுக்கிற மாதிரியான உணர்வு, அதே மாதிரி கால் விரல்கள்லாம் அடிக்கடி மறுத்து போற மாதிரி இருக்கு. இல்ல மறுத்து போயிட்டு அந்த மறுத்து போற உணர்வே போகல அப்படின்னா, இது சயாட்டிக்காவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப வாங்க நமக்கு சயாட்டிக்கா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்லம்ப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலை நேரா அப்படி நீட்டிட்டு பாதத்தை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லோவா பாடி இப்படி குனிஞ்சிங்க அப்படின்னா இந்த நர்வ் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஷயாட்டிக் நர்வ் இப்படி குனிஞ்சிங்கன்னா குன் பண்ணும், கால் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த நரம்பு ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகுறதுனால உங்களுக்கு ஷயாட்டிக் பிரச்சனை இருந்தால் இந்த பொசிஷன் போகும்போதே வலி சிவியரா இருக்கும். ஸோ நீங்க ஷயாட்டிக்கான்னு புரிஞ்சுக்கலாம். அது ஒரு சைடு பண்ணா மட்டும் இல்ல, இன்னொரு சைடுக்கும் இதே மாதிரி காலை நீட்டிட்டு இப்படி ஸ்லம்ப் பண்ணி பார்க்கணும். எந்த சைடு உங்களுக்கு வலி தெரியுதோ அந்த சைடு உங்களுக்கு ஷயாட்டிக் நர்வ் கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நான் இன்னொரு டெஸ்ட் சொல்றேன், அதையும் பண்ணி பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிம்பிளா படுத்துக்கிட்டு காலை ஜஸ்ட் மேல தூக்குனீங்கனாலே போதும், உங்களோட இடுப்புல இருந்து கால் வரைக்கும் குடைச்சல் அதிகமாகும். இந்த சைடு நரம்பு வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அந்த சைடு வந்து கால் குடைச்சல் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு காலே தூக்கணும்னு ட்ரை பண்ணாலே வலி அதிகமா இருக்கும். அவங்களுக்குலாம் ஷயாட்டிக்கா வந்து வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப அதை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பிக்கும் போதே வலி பயங்கரமா இருக்கும். நீங்க ரிஸ்க் எடுத்து தூக்க வேண்டியதில்லை, அது ஷயாட்டிக்கா தான். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேரத்துக்கு பிசியோபிரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம இடுப்பு வலியால ஷயாட்டிக்காவால கஷ்டப்படுற உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து எல்லாரும் பயன்பெறுங்க. நன்றி.